சாகித்ய அகாடமின்னு சொல்லுவது ஒரு பெரிய அமைப்பு. அது இன்றைக்கு ஆரம்பத்தில் 14 மொழிகளில் ஆரம்பித்து இன்றைக்கு 22 இந்திய மொழிகளுடைய அமைப்பாக இருக்கிறது. இது ஆரம்பித்து வைத்த மிகுந்த பெரிய கல்வி ஞானஸ்தரான சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவருக்கு துணையாக இருந்தது நமது இலக்கிய அறிஞரும் சரித்திர மேதையுமான நேருஜி அவர்கள். இவர்கள் ஆரம்பித்து வைத்த இந்த ஸ்தாபனத்தை இன்று எப்படி சிலர் மன்னிக்கப்பட்டு போய் என்று சொல்கிறார்கள். அது ஆட்சிக்கு வரக்கூடியவர்களின், அதாவது இலக்கிய ஆட்சிக்கு அல்லது அலுவலர்களுடைய பலகீனத்தால் ஏற்படக்கூடியது. இந்த பலகீனத்தால் யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு உரியவர்கள் அங்கீகாரமான பரிசு போய் சேரவில்லை என்று குறைபாடு. இந்த சட்டத்திட்டங்கள் ஒன்று என்றால் அழுத்தமான குறைபாடு. சிறந்த படைப்புகளை செய்த ஒரு ஜாதியை 3 வருஷங்கள் அல்லது 4 வருஷங்கள் இடையில 4 வருஷம் தானே, 4 வருஷங்களுக்கு இடையிலான ஒரு படைப்புக்கு தான் பரிசு கொடுப்பது என்ற ஒரு பலகீனமான சட்டத்தை வைத்திருக்கிறார். என்னுடைய நாவல் கூட அப்படித்தான். இந்த கட்டுரை தொகுப்புக்கு, அதாவது என்னுடைய இலக்கிய கட்டுரைகள் வழங்கிய இந்த இலக்கிய தடக்கடை என்ற கட்டுரை தொகுப்புக்கு பரிசை இந்த வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாடு இருந்ததுனால்தான் லேட்டாக இருந்தது. அது ஒரு காரணம். அதற்கு முன்னால் என்னுடைய மாதவன் கதைகளை என்ற ஒரு தொகுப்பு 100 கதைகளை என்பது தமிழினி என்ற சிறந்த பதிப்பாளர்கள் வெளியிட்ட அந்த தொகுப்புக்கு இந்த பரிசு கடைசி நிமிஷத்தில் ஏதோ இதே மாதிரி உள்ள தகுதித்தமான குறைபாடுகளாக போயிட்டார். இந்த தகுதித்தம் அரசியல் மட்டுமில்லை, இலக்கியத்தில் உள்ளதில்லை. இது ஒரு வெளிப்பாடான அனுபவபூர்வமான உண்மை. இப்பொழுது எப்படியோ எனக்கு கிடைக்கிறது என்பது பெருமைப்படத்தான் வேண்டும். என்றால் அந்த இலக்கிய, அதனால் மத்திய கேந்திர சாகித்ய அகாடமியில் பாராட்டத்தான் வேண்டும். இந்த பரிசீலனை பெருமைதான், நீ சேர வேண்டியதான திருப்பி இருப்பதனால் ஏற்றுக்கொள்கிறேன். தகுதி இல்லாத நல்ல பரிசுக்கு, ஆனால் பரிசு நான் எப்பொழுதுமே எழுதும் போதோ படிக்கும் போதோ எதிர்பார்ப்பதில்லை. தந்திருக்கிறார்கள், வாங்கிக் கொள்வது பெருமையோடு. இந்த அமைப்பு பெரிய அமைப்பு. அதில் அடிப்படையான ஆட்கள், அடிസ്ഥാனமான ஆட்கள் பெரியவர்கள். அதில் பெரியவர்கள் வருவார்கள், சிறியவர் போவார்கள். அந்த மாதிரி மாறி அது வேறு விஷயம், உள் விஷயங்கள். ஏன்னா அந்த தேர்வுகளில், தமிழ் தேர்வுகளில் 5 வருஷம் நானும் இருந்தேன். சில குறைபாடுகளையும் சொல்லி, சில பெருமைகளையும் சொல்லி ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா அமைப்பு ஒவ்வொரு மாவட்டத்தில் தமிழகத்துக்கு ஒரு தேர்வுக்குழு, கன்னடத்துக்கு எப்படி இருக்கும், இவர்கள் சிறிது மத்தியில் இருக்கிற பெருந்தரக்காரர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படித்தான். அதனால் இந்த மாறுபாடுகளும் குறைபாடுகளும் தீரும். அதனால் நான் குறைவிட்டுக் கொள்வதில்லை. கிடைத்தது பெருமை. இப்போ நீங்களால் என்னை பெருமைப்படுத்துகிறோம். என்னை அறிந்தவர்கள், தமிழை அறிந்தவர்கள், தமிழ் இலக்கியம் அறிந்தவர்கள் என்னை அணுகிறார்கள் என்று சொல்லும்போது பெருமையாக தான் இருக்கிறது. அதுக்கு அக்காலத்திற்கார்கள் காரணமாக இருந்திருக்கார்கள். ஒரு பரிசு இருந்து இது எல்லா எழுத்தாளர்கள் அப்படி தான் கேட்டால் எடுத்துட்டேன். இது பூமொழியை பற்றி யாருக்கு அதிகமாக நம்ம நினைப்பாடத்துக்கு யாருக்கு தெரியுமா இருந்தது? ராஜேந்திரன் இருந்தது அவரே. ஆனால் எனக்கு ஒரு குறைபாடு உண்டு. பூமொழியின் இந்த அஞ்ஞாடியா என்றால் ஒரு 1000க்கு மேற்பட்ட பக்கங்களுடைய இதை யார் அமர்ந்து படிப்பது? சாண்டில் இது செலுத்திட்டு பொதுமொழியாக படிப்பது போல இந்த உண்மை நாவலை, அதாவது உண்மை மக்களின் கதையை, உண்மை நாட்டின் கதை, உண்மை மண்ணின் கதையை யாரும் இந்த காலத்தில் படிப்பு வேகம் குறைந்து விட்டது. அது ஒரு குறைபாடு. பிற்பாடு பூமணிக்கு பிற்பாடு கொற்கை என்ற நாவல், அது கடலவான் நெல்லை மாவட்டத்தில் தூத்துக்குடி துறைமுகம். அந்த கொற்கை நாவல் 1350 பக்கம். நான் படித்து மூச்சு விட்டேன். படிப்பதில் எனக்கு வேகம் உண்டு. அது நம்ம நாட்டு விஷயங்கள் சொல்லுவது. பூக்குடி சொல்லக்கூடியது அந்த கொற்கை என்ற அவர் பேரில் அவர் சொல்லக்கூடியது நம்ம அணைக்கு அனுபவங்கள். ஆனால் இந்த விஷயங்களில் கலந்தாட்டத்திலையும் பார்த்தேன். ஆயுஷூர் கடல் என்ன எழுதினவராக அவருடைய நாவல் தான் இந்த கொற்கை. இந்த கடல் மக்களை பற்றி, கடல் மீன் பிடித்து வாழக்கூடிய படகோட்டிகள் இவர்களை பற்றி, அல்லது கடல் துறைமுக நாட்டில் இந்த சிலோனிக்கிறார், கொழும்புக்கு போய் குறைப்பதற்கு தமிழ் இந்த வரநிலை இதையெல்லாம் ரசித்திருக்கிறார். சுதந்திர வீரர்கள் இந்த ஆரம்ப காலம், அதாவது உதாரணத்துக்கு கப்பலோட்டிய தமிழ் சிதம்பரனார் காலம் வரைக்கும் ஒரு தொட்டு போயிருக்கிறார். இதெல்லாம் இருந்து படிக்க வேண்டிய ஆராய்ச்சி மாணவர்கள் செய்வார்கள். இந்த ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இது போன்ற இது படிக்க வேண்டும் என்றும் டாக்டரேட் முனைவர் பெற்ற வாங்க ஆர்வம் இல்லை.
எளிதாக சிலப்பதிகாரத்திலிருந்து சில பாடல்கள் எடுத்து படித்து மனப்பாடம் செய்து கொண்டு டாக்டரேட் முனைவர் பட்டம் வாங்கி கொண்டு ஒரு தமிழர் உண்டு. அது வேறு விஷயம். அதெல்லாம் நான் அதாவது இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் நாவல் நல்ல விஷயங்களை நாவல் எழுதும்போது ஓரளவு சுருக்கமாக செய்யலாம், படிக்கிற மாதிரி செய்யலாம் என்பது என்னுடைய இந்த 82ஆவது வயதில் வாசகனான என்னுடைய எழுத்தாளரான வாசகனான என்னுடைய அனுபவம். இந்த பூமணியுடைய அவருடைய நாவலை நான் ஒரு 40 வருடம் படித்து முடிச்சுட்டேன். என்னுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகள் சொல்லுவோம், எந்த பரீட்சையும் படிக்க போறியா, ஏன் படிக்க போறியா, காட்டுக்கிட்டு போகும் இந்த வயசுல அப்படின்னு சொல்லுவேன். அந்த படிப்பை நிறுத்த முடியாது, இலக்கியத்தை விட்டு போகாது. அப்படி தான் படித்து கொண்டிருக்கிறோம். அதில் இருந்து நல்ல மலையாள நாவல்களை படித்து கொண்டிருக்கிறேன், மலையாள கட்டுரைகளை படித்து கொண்டிருக்கிறேன். ஏன் மலையாளத்தை உடனே ஆரம்ப கல்வி மலையாளத்தில் வைத்து மலையாளத்தை சிறந்த விமர்சனங்களாகி அந்த காலத்தில் இருந்தார்கள். 45-70 காலகட்டத்தில் வாலகிருஷ்ண என்ற அந்த மாதிரி பெரிய பெருந்தரக்காரர்கள் தான் எனக்கு மேலாட்டத்தை கேட்கிறேன். மலையாளத்தின் நிறைய மொழிபார்ப்பாங்க. அதுக்கு ஆங்கிலம் அதிகமாக அணுக முடியாது. ஆங்கில புத்தகம் படிக்கணுமானா நிறைய டிக்ஷனரி எடுத்து வச்சு, அதாவது அகராதி எடுத்து வைத்து கொண்டு வருஷங்கள் மாதக்கணக்கில் படிப்பேன். ஆனால் நல்ல டாஸ்டோவ்ஸ்கியுடைய நாவல்கள், டால்ஸ்டாயுடைய நாவல்கள், மாப்புசாருடைய பிரெஞ்சு நாவலாசி மாப்புசாருடைய கதைகள் இதையெல்லாம் படிப்பது மலையாளம் மிகுந்த உதவியாக இருந்தது. அந்த அது கூட என்னை ஒரு எழுத்தாளன் ஆக்கி என்று சொல்லலாம். அதனால் மலையாளத்தை சேர்ந்து தமிழ் எழுத்தாளர் என்பது தான் என்னுடைய முத்திரை. நீங்கள் தமிழ் ஒரு உணர்வு கண்டிப்பாக. இப்போ நீங்கள் இங்கே இப்போ பார்த்தாங்க அங்கே தமிழுக்கு எதிர போக்கு எப்படி இருப்பா? ஏன்னா ஒரு தமிழ் எழுத்தாளர் என்ற முறையில் நான் தமிழ் எழுத்துகளின் சில கூட்டங்களுக்கு சமீபத்தில் கூட சாகித்யக்கான ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணேன். ஜெயகாந்தன் எனக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மாதவன் சார் வந்திருக்காரா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தார். அவர் அறபோதையில் இருக்கிறவர். ஞானபீட அவார்டு ஓப்பனாக சொல்லலாம், ஞானபீட அவார்டு வாங்கிட்டு இங்கே வந்திருந்தவர் பெரிய ஹோட்டல் தங்கியிருந்தார். பேட்டிக்காரன்னு சொல்ல மாதவன் சார் இருந்தால் சொல்லுங்க, வர சொல்லுங்க. 2 மணிக்கு போய் 6 மணி வரைக்கும் காத்துட்டாரு. இது மாதிரி கேமராக்காரங்கள்லாம் அவர் தூங்கி எந்திரிக்கவே இல்லை, போதையில் இருந்தார். அப்புறம் மாதவனை பார்க்க வரவும் இல்லை. அது வேறு விஷயம். ஏன் சொல்கிறேன் என்றால் தமிழகத்துக்காரர்கள் என்னை அதைத்தான் செய்கிறார்கள், ஆதரிக்கத்தான் செய்கிறார்கள், பெருமைப்படுத்தித்தான் செய்கிறார்கள், புறக்கணிப்பதில்லை. ஆனால் சாக்கந்த சாமி வந்த மேதைகள் மாதவன் வட்டார வழக்கு இலக்கியம் வருங்காலத்தில் பலப்படாது என்று சொல்கிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்ள கந்தசாமிகளை சொல்லி என்னையா நீ சொல்கிறேனே, சங்க இலக்கியெல்லாம் கேட்டு சங்க இலக்கியத்துக்கு வட்டாரம் இருந்து ஔவையார் சொல்லிக்கிட்டு வந்த தமிழுக்கும் சாதனா சொல்லக்கூடிய தமிழுக்கும் வித்தியாசம் இருந்தது. அதனால் நீங்கள் கோச்சிட்டு இருக்கீங்க, எங்கே படிச்சுட்டு சொல்லிக்கணும்னு கேட்டேன். எங்கள் நெல்லை மாவட்டத்தை, எங்கள் நாஞ்சல் மாவட்டத்தை, எங்கள் மதுரை மாவட்டத்தை, கோவை மாவட்டத்தை வடக்கு உள்ள சாதாரண மக்கள் பேசிக்கொள்வார். அதை இலக்கியம் என்பது சாதாரண மக்களுக்கு இருப்பான கலை உணர்வு அடிப்படையான இதுதான் இலக்கியம். அது அழிந்து போகும் என்று சொன்னால் நீங்கள் எழுதாமலே எழுதிக்கலாம். ராவண இலக்கியம் அல்லது சாமியில் போன்ற சரித்திர இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டு பேசாமல் இருந்திருக்கிறார் என்று சொல்வேன். அவர் தக்கையின் மீது 4 கண்களை என்று நான் ஓப்பனாக சொல்கிறேன் எழுதியிருக்கிறார். இது என்ன ஒரு மேன்முடிப்பு தொழில் குறித்த ஒரு சாதாரண ஆளுக்கு கதை தான் இந்த தக்கையின் மீது 4 கண்கள். இது நீங்கள் எந்த காலத்தில் இந்த தக்கைண்டா என்னையான்னு ஒருத்தர் கேட்பான். அப்படி சொல்லி தமிழாக சொல்லிக்கணும். அது உங்களுக்கு வடார்காட்டு மாவட்டம், தென்னார்காட்டு மாவட்டத்து சொல்லுதான் லோக்கல் அங்கே அப்படி இருந்திருக்குன்னு சொல்லலாம். அதுபோல தான் இவங்களுடைய இப்பொழுது வந்து தக்கர் பச்சானா வந்து 9 ரூபாய் நோட்டு எழுதியிருக்காரு. அவர் வந்து அந்த மாவட்டத்து ஆற்காட்டு மாவட்டத்து, தென்னார்காட்டு மாவட்டத்தில் மக்கள் பாஷை அதில் இது அழிந்து போகும் என்று சொன்னால் நல்ல இலக்கியமே இருக்காது. அந்த உதாரணத்துக்கு சொன்னேன் என்பதுதான். தமிழ் நூல் பதிப்பதற்காக கடிதம் போயினால் என்னை பதித்து அனுப்புகிறார்கள். ஸோ அந்த கோரிக்கை மூலமாக அனுப்புகிறார்கள். சில இப்பொழுதுதான் வருஷம் புஸ்தகம் ஒரு காட்சி பொருட்டு விற்கிறார்கள். அப்படி காட்சி பொருள் போய் வாங்கினதில்லை. புஸ்தக கடைகளில் போய் சிசுமே நாகர்கோவில் வந்து எங்கள் பக்கத்துக்கு வந்து காலச்சோடு போன்ற பதிப்பு சொன்னால் அனுப்பிச்சு வச்சுருவாங்க. அதனால் புத்தகம் வாங்குறதுக்கு எனக்கு எப்போதுமே தமிழ் புத்தகம் வாங்குறதுக்கு பிரயாசம் ஏற்பட்டதில்லை. இன்றைக்கி ஏராளமான விஷயம் இந்த ஈரோமான வச்சுருக்கேன். வாணிக்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் வீடு மாறி வந்தோடனே இல்லை பேப்பர் கடை வச்சுருக்காரான்னு கேட்டால் நான் அந்த மாதிரி புத்தகம் வச்சுருக்கேன். இது
நான் நண்பர் முத்து கொஞ்சம் இதெல்லாம் படிக்கணும் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கேன். இப்படி நான் புத்தகம் படிப்பிருந்தாலும் மிக இந்த புத்தகம் பைசா, அதாவது பொருள் கொடுத்து புத்தகம் வாங்கி படிப்பதுன்னு பெரிய படிக்கிற இலக்கியம் அப்படித்தான் வாழ்க்கை. நல்ல புத்தகங்களே பொருள் கொடுத்து வாங்கித்தான் படித்தேன். புதுப்பித்தனுடைய புத்தகங்கள், காராசாரியுடைய புத்தகங்கள் எல்லாம். ஏன்னா காராசு போன்றவர்கள் மேலாண்டு இலக்கியங்களை வென்றவர்கள் அதையெல்லாம் என்னுடைய எளிய வருமானத்தில். அதனால் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் பட்டினி என்ற ஒரு நிலைமை இல்லை, போராய்மை பகட்டான ஒரு வாழ்க்கை வாழவில்லை. என்னுடைய பெண், ஆனால் என்னுடைய 2 பெண் குழந்தைகள் நல்ல முறையிலே தற்கொலை செய்து கொடுத்துருக்கிறேன். எனக்கு ஒரு செல்வர் மகன் இருந்தான். எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய வயதில் அது இறந்து போனான், 32 வயசில் இறந்து போனான். இதுதான் இந்த வாழ்க்கையின் இழப்பு. அதை விட்டதில்லை. இலக்கியம் என்னை பெருமைப்படுத்ததில் பெருமைதான் கொடுக்கிறேன்.